டக்குன்னு பாரு. வண்ண தமிழகத்தின் வளமை குன்றாது, வந்தாரை வரவேற்பதில் பழமை மாறாது. வந்தாரை வரவேற்பதில் பழமை மாறாது. இன்னார் என்று தெரியாத என்னை தன் இனத்தவர் என்று தெரிந்து பொன்னாரம் போல் புகழாரம் சுற்றி வரவேற்ற தலைவியே, எந்நாடு மலைநாடு என்று புகழப்படும் பொன்னாடு. அங்கிருந்து புறப்பட்டேன் வில்லம்போடு இழிப்போடும் வேட்டையாடும் களிப்போடும் வந்தேன். வருகின்ற மார்க்கத்தில் அதோ அங்கிருக்கும் உயர்வான ஒரு மேடு, அம்மேட்டினில் குதித்து விளையாடும் ஒரு பெண்மானை ஒன்றை கண்டேன். அம்மானை எனதாக்க எனக்கு ஒரு விருப்பம், ஆகையால் ஏற்பட்டதோ ஒரு திருப்பம் என எண்ணி அதன் அருகினில் சென்றேன். என்னை கண்டதும் மான் விரைந்து ஓட, நான் ஓட மான் ஓட அது ஓடி வந்து தங்களது திணைப்புணத்திற்குள் நுழைந்து விட்டது. ஆகையால் என் மான் எப்பேற்பட்ட மான் என்றால் கண்ணுக்குட்டி விட்டு பசுக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன் கண்ணு. உனக்கு காதல் ஒரு கேடு. ஆமா ஆமா. சரி நான் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். எதுக்கு நிக்க சொன்னி இருக்கிறத விட்டுவிட்டு அவங்க அம்மா கிட்டே போய்கிட்டு இருக்கிற. போய் தண்ணி மந்து இப்போ. ஐயா வேடுவரே அழகா உங்களுடைய மானுடைய அருமை பெருமையோட எடுத்து சொன்னீங்க. வானை தேடி வந்திருக்குன்னு நல்லா சொன்னீங்க. உங்க மான் இந்த வனத்துக்குள்ள வந்திருக்கு நீங்க சொல்றீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க மான் இங்க வரலன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த மாடு வரலன்னு சொன்னேன் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில போய் சொல்ற மாதிரி ஆயிரும். காரணம் என்ன சொன்னா, இதுவோ 20 காத தூரம் 200 மீட்டர் சொல்லக்கூட அந்த வடம் முழுவதுமாக வெளிப்பட்டு காவகாக்க கிடையாது. அப்படி காவகாக்கவும் யாராலும் முடியாது. என் தந்தையாக கூடியவர் ஈசானி மூலையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 28 ஆகமல் பிறந்து அழகான பரமத்து கொடுத்து கண்ணுங்கருத்துமா காவல் காத்துக்கிட்டு வாமான்னு சொல்லி வழி அனுப்பி வைத்தார். தாய் சேர்ந்த கோவில் பிள்ளை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பது போல என் தந்தையினுடைய சொல்லை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு காவலை முடிச்சு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போறேன். இந்த நேரம் பார்த்து உங்களுடைய மாணவர்களுடைய என்னுடைய திரைப்படத்துக்குள்ள போயிடுச்சு நீங்க சொல்றீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க மான் இங்க வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னுடைய இடத்துல இல்லைன்னு சொல்வதற்கு எனக்கு முழு அதிகாரம் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், எங்கே மேடு இருக்கிறது, எங்கே பள்ளம் இருக்கிறது, எங்கே நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது, எங்கே புல்வெளிகள் அமைந்திருக்கிறது, எத்தனை வேலைகள் அமைத்திருக்கிறோம், எத்தனை பாதைகள் உண்டு என்பதெல்லாம் கணக்கு நுழைக்கும்படியாக எனக்கு நன்றாக அறிந்த ஒரு விஷயமாக இருப்பதனால உங்க மான் இந்த வனத்துக்குள்ள வேற எங்கேயாவது இருக்கலாம். ஏன் இடத்துல இல்லை அப்படிங்கறதுனால உங்க மானை நீங்க வேற எங்கேயாவது போய் தேடி பார்க்குறீங்களா? மானை விரட்டி வந்தது நானு. சரி, அது உங்க பணத்துக்குள்ள போயில உங்க அண்ணன் தான் நான் பிடிக்க வரையில தடுத்துட்டாரு. யாரு எங்க அண்ணனா? ஆமா. சரி, இந்த மானம் கானகத்தில் வாழக்கூடிய மான்களை போல் இது இருந்திருந்தால் நான் விட்டு விட்டு சென்றிருப்பேன். சரி, ஆனா இதோ கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கும் ஒரு கலைமானை போன்றது. மேலும் காவிய புலவர்கள் கூட இதன் அழகினை வர்ணிக்க முடியாத வண்ணம் கட்டழகு நிறைந்தவன் இந்த ஓவியர்கள் கூட இதன் அழகினை ஓவியத்தில் திட்ட முடியாத வண்ணம் தீவிர அழகுடைய மான் இந்த மான். கற்றவர்
உற்றவர்க்கும் மற்றவர்க்கும் என்னாலும் போல் உரிமை உண்டாக்கி தரக்கூடிய கண்ணியமானது ஒரு புண்ணியமான மான் இந்த மான். மேலும் பின்னாலும் அமரர்களும் மண்ணாலும் அரசர்களும் என்னாலும் புகழ்ந்து துதிபாடக்கூடிய அருமையான மான் இந்த மான். பெயர்பட்ட மானை நாம் பிடிக்காமல் இங்கிருந்து சென்றால் இந்த உலகில் வாழ்ந்தும் பிறந்தும் இருந்தும் என்னதான் பயன்? ஆகையால் மானை தேடி பாடட்டும். வள்ளி சம்பளம் வாங்குதுல. உங்க மாடு இங்க இல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே. உங்க மாடு இங்க இல்லையா சொன்னா கேளுங்க வேடுவரே. மத்த மாடு வச்சுக்கிட்டு நாங்க பம்பு செய்யல வேடுவரே. மத்த மாடு வச்சுக்கிட்டு நாங்க பம்பு செய்யல வேடுவரே. உங்க மாடு என் மான் இங்குதான் சென்றுள்ளது. அது விரட்டு வரும் பொழுது இது அடுத்தவர்களிடம் என்று நான் திகைத்து நின்றேன். அப்பொழுதுதான் அந்நியவர்களிடத்திற்கு சும்மா தைரியமா பிடிங்க. நம்ம ஊர் தான் சம்பளம் எடுத்து வந்த மானே மானை என்ன பட மானை தேடி மானத்தை படிய மானை தேடி ஓடி வந்தேன். தாங்கம்மா தாங்க தங்கம்மா தாங்க சொல்லுங்க எப்படிங்க? தாங்கம்மா தாங்க. சரி சரி. மானை தேடி ஓடி வந்தேன். தாங்கம்மா தாங்க அது மறைந்து நிற்கும் இடத்தை காட்டு. வாங்கம்மா வாங்க உள்ளே வாங்கம்மா. மானை தேடி ஓடி வந்தேன். தாங்கம்மா தாங்க அது மறைந்து நிற்கும் இடத்தை காட்டு. வாங்க
காசு ரொம்ப காசு சும்மா சொல்லு. தங்க நிறம் போல் பளபளக்கும் தங்கமது போல் ஜொலி ஜொலிக்கும் கொற்றவன் மகளே கேளம்மா வந்தவன் போலா நானம்மா கொற்றவன் மகளே கேளம்மா மற்றவன் போலா நானம்மா. ஆதியிலே பண்பு கொண்டு ஆதியிலே சொந்தம் உண்டு நீ அது போல் அன்பு கொண்டு வச்சுக்கிட்டா இன்பம் உண்டு. வச்சுக்கிட்டா மாடி பிடி மாடாகி போச்சு. வச்சுக்கிட்டா இன்பம் உண்டு. மாலை தேடி ஓடி வந்து தாங்கம்மா தாங்க அது மறைந்து நிற்கும் இடத்தை காட்டு வாங்கம்மா வாங்க உள்ளே வாங்கம்மா வாங்க நீங்க வாங்கம்மா வாங்க. பரவாயில்ல, ரொம்ப தைரியம் தான். அவங்க இடத்துக்கு வந்திருக்கணும்னு வாங்கம்மா வாங்கன்னு எப்படி தைரியமா ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிடுறீங்களே, இதுல என்ன மான தேடி பாப்போம் தானம்மா கூப்பிடுறேன். மான தேடி வாங்க பாப்போமானா எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்க கூப்பிடுவீங்க நான் கேக்குறேன். அப்ப வள்ளி பார்த்தா கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு, அப்படி நீங்களும் அதை கூட்டிகிட்டு போங்க. இந்த இடத்துல நீங்க தானங்க இருக்கீங்க, உங்ககிட்ட தானங்க கேட்க இதுக்கு முடியும். முன்னாடி எங்க அண்ணன் இருந்தான்ல, அவர்கிட்ட கேட்டு எங்க அண்ணனை கூட்டிட்டு இந்த போய் இடத்துக்கு தலைவி இருப்பதாகவும் அவங்கள கேட்டு நீங்க புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. கேட்டு பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றதுலாம் நல்ல விஷயம் தான். அதனால அவர்கிட்ட கிளம்பி அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. யார கூட்டிட்டு போயிட்டாரு? யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாரு. அவரால கூட்டிட்டு போயிட்டாரு. ஆமா ஆமா. இப்ப இவர் யார கூட்டிட்டு போவாரு? உன்னை கூட்டிட்டு போறாரு. எதுக்கு நான் அவராலா? நல்லா இருக்கேது காத்துல கொடுக்குறோம். அது சரி. இங்க பாருங்க வேடுவரே, சொல்லுங்க. உங்களுக்கு பக்குவமா சொல்லணும் அப்படின்னா, சொல்லுங்க தலைவியே. இதுவோ திணைச்சோலை. திணை இருந்தால் சுனை இருக்கும். சுனை இருந்தால் எந்தவித ஜீவராசி உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருக்கா? நீ சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. மானை விரட்டி வந்தேன், மானு மிரண்டு தான் உள்ள வந்திருக்கு. ஆமா, மானு மிரண்டுச்சா? ஆமா. அந்த மானு மிரளவே மிரளாது. மிரண்டு பயந்து நான் விரட்டி வந்ததுனால உள்ள போயிருச்சு. நீங்க பயந்துகிட்டே விரட்டி வந்தீங்களா? நான் பயந்துகிட்டு மிரட்டி வரலங்க. என்னை பார்த்து மிரண்டு ஓடிடுச்சு. திணை சோலைக்குள்ள எந்த மானும் புகுக்காது. அது பயந்து அந்த பயத்தினால உள்ள சரி, அதுதான் பாவம், பயந்து ஓடி போயிருச்சுல உள்ளர. அப்புறம் அதையே மீண்டும் ஏன் அதை பயமுறுத்தணும்? அது வாட்டுக்கு உள்ள இருந்துகிட்டு போதே. அது என்னை வந்து பிடிப்பானா மாட்டானான்னு பாக்குது. பயந்து போச்சு நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் பிடிப்பானா மாட்டானான்னு எப்படி அந்த மான் நினைக்கும்? எடுத்த உடனே மாடு எப்படிங்க நிக்கும்? அது கொஞ்சம் தூரம் சரி நம்ம போனா திரும்பி வர்றானா இல்ல விட்டுட்டு போயிடறானான்னு பாக்குறதுக்காண்டி உள்ள இருக்கு. ஆமா, மான் அப்படி சொல்லுச்சு உங்ககிட்ட? அது பார்வையிலே சொல்லுச்சு. பார்வையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இவ்வளவு அழகா நீங்க கணிக்க தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி பிடிக்க தெரியாதா? பிடிக்க சொல்லி தரலையா? பிடிக்கிறதுக்கு நேரங்காலம் வரணும்னாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதே நேரங்காலம் எனக்கு வேணுமா இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, இது யாருக்காக விதைக்கப்பட்ட திணை என்று சொன்னா நாங்க உண்ணுவதற்காக விதைக்கப்பட்டதல்ல. எம்பெருமான் முருகனுக்கு அது அபிஷேகம் செய்யணும்னு படைச்சு வச்சிருக்கிறோம் நாங்க. அப்ப ஒரு விவசாயி என்ன பண்ணுவாங்க, நிலத்துல வந்து ஒரு நெற்கதிரை விளைவிக்கிறாங்க அப்படின்னா அது அறுவடை செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல உழுவாங்க. அது உழுதுக்கு அப்புறம் விளைஞ்சிருச்சு. அறுவடை செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு. அந்த அறுவடை செய்ய போற நேரத்துல என்ன பண்ணுவாங்க? அறுவடை செய்ய போற நேரம் அறுவடை தான் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? போனோன்னா பொசுக்குன்னு காலை எடுத்து வயக்காட்டுல வச்சிருவாங்க. கும்பிடணும்ல. நீதின்னு ஒண்ணு இருக்குல்ல, நியதின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் இங்க வாடுகச்ச அப்ப சாப்பிடக்கூடிய நெற்கதிரை அறுப்பதற்கே என்ன பண்ணணும்? சாமியை கும்பிடணும். அப்ப நான் சாமிக்காக விதைச்சு வச்சிருக்கிறேன் இங்க. அப்ப சாமி கும்பிடாம நீங்களும் நானும் உள்ள போனோம் அப்படின்னா அப்புறம் சுத்தம் இல்லாம போயிருமா இல்லையா? நம்ம மானத்தானங்க பார்த்து குடிக்க போறோம். மான அதுக்குள்ள பாக்குறதா போதுங்க. மான நீங்க வெளியில பாக்குறதா நான் காட்டிட்டு போயிருவேன். நீங்க உள்ள எல்லாம் பாக்கணுங்கிறீங்க. உள்ளதானங்க போயிருக்கு. எங்க இருக்கா அங்கதானங்க. அந்த உள்ளதான் போகுதுன்னா அதுக்கு நிறைய வேலை இருக்குது. எடுத்த உடனே உள்ள பாத்திர முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. இல்ல பார்க்க முடியுமான்னு கேக்குறேன். முடியாதுல்ல. பெரியவங்க எல்லாம் வரணும், பெரிய மனுஷன்லாம் வரணும். வந்து என்ன பண்ணணும்? சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு சூரிய பகவானை வணங்கணும். வணங்கினதுக்கு அப்புறம் பாருங்க அதுக்குள்ள இறங்கி நாங்க கதிரெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் சும்மா தான் கிடக்கும். ஒருவேளை உங்க மான்குட்டி உள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுவா தன்னால வெளியில வந்துட்டு போகுது. நீங்க என்னைக்கு அறுக்க, நான் என்னைக்கு மானை பிடிக்க. அது சரி. அப்ப உங்களுக்கு மட்டும் நேரங்காலம் பார்த்து நீங்க பிடிப்பீங்க அப்படின்னா அப்ப அறுக்கிற நாங்களும் நேரங்காலம் பார்த்தானே அறுப்போம். நான் திணையை தேடி கேட்டு வரலங்க. கேட்டு வந்து மான நீங்க தினையை தேடி கேட்டு வரலனாலும் சரி, நீங்க கேட்கலனாலும் நாங்க காலையில கஞ்சி காய்ச்சி ஊத்துவோம். அது வேற விஷயம். ஆமா, இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? ஆமா, திணைக்கரை அறுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து நாட்டு மக்கள் இப்ப கூடு காய்ச்சி ஊத்துறவங்க
வாங்கி குடிக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி நாங்களும் திண்ணையை காய்ச்சி குடிப்போம், குடிச்சிட்டு போங்க. அதனால அது பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னா அதுக்குள்ள இப்ப நானே நினைச்சாலும் கால் வைக்க முடியாது உள்ள போய். நான் காவலை முடிச்சு வெளியில வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நான் உள்ள போகணும் அப்படின்னா எங்க அப்பா எங்க அண்ணே ஊர்க்காரவங்க எல்லாம் வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நானே உள்ள போக முடியும். அதனால நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உள்ள போலாம். நீங்கள் நானும் போறதை காட்டிலும் மொத்தமா குடும்பத்தோட போனா நல்லா இருக்குமா இல்லையா? ஆமா ஆமா இருக்குல்ல. அதனால இவ்வளவு நேரம் சொல்லி நீங்க போக மாட்டீங்க. இப்ப சொல்ற மாதிரி சொல்லவா? போயா 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 பொட்ட பிள்ளை என்கிறதில் காணதான கேட்டுக்கிட்டு வெட்கப்பட்டு நிற்கிறே வேண்டுவரே கொஞ்சம் கூட விசருந்து ரோசம் இல்லையா? போயா 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 சிறந்து ரோசம் இல்லையா? போயா 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 கொண்டு வந்து கொஞ்சம் கூட மீசருந்து ரோசம் இல்லையா? போயா 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 போயா. தலைவியே, நான் புரட்டுக்காக பேசக்கூடியவன் அல்ல. சாதி பொய் பொருட்டு பேச மாட்டார்மா. ஆமா, சாதி அபிமானியம் சன்னியாசிக்கும் உண்டு என்பார்கள். அது எனக்கு அதிகம் உண்டு. நீ பார்த்தா நல்லா இருக்கேனா? நல்லா தானே இருக்கேன். ஆமா, நல்லா தான் இருக்கீங்க. இல்லை பயமா இருக்கேனா? இல்லை இல்லை. மான தேடி வந்த நீங்க பயப்படாம இந்த இடத்துல மான தேடி வந்திருக்கீங்கன்னா நீங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு உள்ள போய் மானம் எடுக்கக்கூடாது. நீங்க போயிடக்கூடாது. உள்ளர என்கிட்ட கேட்டுதான் போகணும்னு. அதனாலதான் நின்றுக்கிறீங்க. உங்கள்கிட்ட நிக்கிறீங்கல்ல? ஆமா. அப்ப எவ்வளவு நேரம் நிப்பீங்க? எவ்வளவு நேரம் நீங்க மான குடிச்சு திறந்துட்டி நான் நிப்பேன். எவ்வளவு நேரம் பக்கத்தில் நிக்கிறேன் அது வரைக்கும் நிற்பான். உள்ள வராதான் போவான். எப்படி அவன் என்ன நிற்பான்? அப்ப உள்ள நான் கூட்டிட்டு போனா தானே வருவீங்க. அனுமதி நான் கொடுத்தா தானே. அனுமதி நான் கொடுக்கலன்னா ஆமா என்ன செய்வீங்க? அனுமதி கொடுக்கலன்னா கேட்டு குடிப்பேன். கேட்டே மயிலனா இறங்கு போடுமா? போடாதுல என்ன பண்ணணும்? புடிச்சு அமைக்கிட்டு 2 புடுங்கு புடுங்கணுமா இல்லையா? கைய நல்ல நேரம் அம்மாவே புடுக்க சொல்லுது. அம்மாவே புடுக்க சொல்லுது. இல்ல அம்மா புடுங்க. நான் தர மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதாங்க சொல்றீங்க, சாதி அபிமானியம் சன்னியாசிக்கு உண்டு என்பார்கள். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்டு நிக்கிறேன். என்ன நீங்க என்னமோ அந்நிய வேடுவர் போல நினைச்சு நீங்க இல்ல தள்ள அப்படின்ட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்க. நான் அப்படி சொல்லல வேடுவரே. அதாவது வேட்டையினுடைய தத்துவங்களும் தர்மங்களும் உண்டு இருக்கா இல்லையா? தத்துவம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் ஒரு மனிதனுக்கு சொல்லுவது. அதாவது தர்மம் என்றால் அதாவது சொல்லக்கூடியது எப்படின்னா, ஒண்ணு கொண்டு வா இல்லாட்டி கொன்று வா. வேட்டையினுடைய தர்மம் என்ன அப்படின்னா, புணர்ச்சியுள்ள மான்களை வேட்டையாடக்கூடாது. ஆமா இல்லையா? புணர்ச்சி ஈடுபடக்கூடிய மான்களை வேட்டையாடக்கூடாது. அதே போல ஊனமுற்ற மான்களை வேட்டையாடக்கூடாது. விலங்கு இனத்தை வேட்டையாடக்கூடாது. அதே போல குட்டி மான்களை வேட்டையாடக்கூடாது. இருக்கா இல்லையா? இப்ப நீங்க தேடி வந்திருக்க மானா குட்டியா?
இது வந்து பருவமான மான். அப்ப பருவ குட்டி அம்மா உண்மையை சொல்லியிருக்காரு. பருவத்துக்கு வந்த மாடு. ஆமா. சில பேர் குட்டியை பிடிக்க வந்தேன்பாங்க. நீங்க ஒரு ஆளு தான் சரியா சொல்லுவீங்க. பருவமடைந்த ஒரு மானை பிடிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. இப்படிதானே? ஆமா. பருவமடைந்த சில பேர் மானை பிடிக்க வரணும்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்லிடுவாங்க. மாமியா பிடிக்கிற மாதிரி ஆயிரும். நீங்க பாருங்க, அதுல பாருங்க ரொம்ப தெளிவா பார்த்தா வந்து பருவமடைஞ்ச மானை தேடி வந்திருக்கிறீங்க. சரி, மான் எட்டி பார்க்கதா இல்லையா? இல்ல, ஒரு குட்டியை தூக்கிக்கிட்டு போனாங்க அப்படின்னா அந்த குட்டியை சின்ன பிள்ளைல இருந்தே செல்லமா வளர்த்து அதை வளர்ப்பாங்க. ஒரு இதா ஒரு நீங்க அவர் சொன்ன மானை பிடிச்சிக்கிட்டு போனாங்கன்னா எதுக்கோ ஒரு தோலுக்கோ இல்ல எதுக்கோ ஒரு ஆசைப்பட்டு அதை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. நீங்க ஏன் இந்த பருவ குட்டியை ஏன் பிடிச்சிக்கிட்டு போறீங்க? பருவ குட்டியை பிடிச்சிட்டு போய் அதை வச்சு வளர்க்கறது தாங்க. மஞ்சள் பூச்சி சாம்பிராணி போட்டு என்ன மஞ்சள் பூச்சி சாம்பிராணி போட்டு அதை கூட்டிக்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு வளர்ப்பீங்க. எப்படி வளர்ப்பீங்க? எட்டி வெட்டி எட்டி பார்ப்பா. வந்து பார்ப்பா 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 பிடிப்பா. ஓஹோ, எட்டி எட்டி பாக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, அழகு பெட்டை மானமா, குட்டி மானமா. ஓ எட்டி பாக்குதம்மா, அம்மாடிகள் சொட்டவான குட்டிதான் அம்மா. விஜயராமன் ஒரு வேடுவர் இருந்தார். விஜயராமன் ஒரு வேடுவர், நல்லவர். ஆமா, அப்படியே அவர் சிறு வயசுல இருந்த மாதிரி அப்படியே இருக்கிறார் இந்த வேடுவர். ஆமா, நல்லா அழகா. நீங்க மறுபடி பாருங்க, உங்க வாத்தியார் உங்களுக்கு 16 பாட்டு எழுதி கொடுத்துருக்கிறார்.
ஆனா என் வாத்தியார் எனக்கு 3 வாட்டுக்கு மேல எழுதி கொடுக்கல. அதனால நீங்க மானை வர்ணிச்சு வர்ணிச்சு நீங்க பாடிக்கிட்டே இருப்பீங்க. வர்ணிச்சு பண்ணா 2 நாளைக்கு கூட வாத்தியார். அதைத்தான் நான் சொல்றேன். அப்படி உங்க வாத்தியார் 20 வாட்டு 30 வாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. 50 பாட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. எனக்கு பாட்டு வாத்தியார் எனக்கு 3 பாட்டு தான் எழுதி கொடுத்துருக்காரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படியே 2 பேரும் நேரத்தை கடத்திக்கிட்டே இல்லாம ஒரு முடிவுக்கு வருவோமா? சொல்லுங்க. பரவாயில்ல, வேடுவர் என்ன சொன்னாலும் தலையாட்டுறாரு. இப்படி வேடுவர் தான் நமக்கு. என்னோட பொருள் இருக்கு, அது குடிக்கும் தொட்டி. அது சரி, இப்பயே நீங்க தலையாட்ட பழகிக்கிறீங்க அப்படிதானே? ஐயா வேடுவரே, மான் என்று சொன்னால் 32 வகையான மான்கள் உண்டு. ஆமா, இருக்கா இல்லையா? இருக்கு. இதுல நீங்க தேடி வந்த மானுக்கு என்ன அங்க அடையாளம் சொன்னீங்க அப்படின்னா, தாங்க தேடி வந்து மானைத்தானா மானைத்தானா மானைத்தானா. ஹலோ, இந்த மாதிரி ஹலோ 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 ஹலோ. படு அம்மா வாயை கலராத, நீ வேடுவர் வாய. எந்த வாயை கிளறாதே, எந்த வாயை கிளறாதே, படி உணராதே, எந்த வாயை கிளறாதே, படி உணராதே, அந்தமானை மறைக்காதே, விட்டு விடு அழகே, பகையுடன் உள்ளே வந்து காட்டை கொடு, அந்தமானை மறைக்காதே, விட்டு விடு அழகே, பகையுடன் உள்ளே வந்து காட்டை கொடு. நல்லா இருக்கு. எனக்கு வந்து காட்டி கொடு. எனக்கு அப்படி அதே மாதிரி வேணும். வேணும்? ஆமா. உனக்கு ஒரு மானை தர்றேன். அதே மாதிரி வேணும். கொஞ்சமே பேசி பழகாத. ஆள புரிஞ்சுமே பேசி பழகாத அம்மாளி. ஆள புரிஞ்சுமே பேசி பழகாத அம்மாளி. அந்த வேலை முடியாமல் போகவும் மாட்டாரு இந்த ஆளு. ஆள புரிஞ்சுமே பேசி பழகாத அம்மாளி. அந்த வேலை முடியாமல் போகவும் மாட்டாரு இந்த ஆளு. கேலி வகைக்கான பேச்சுகள் பேசுற அம்மாளு. கேலி வகைக்கான பேச்சுகள் பேசுற அம்மாளி. கேலி வகைக்கான பேச்சுகள் பேசுற அம்மாளு. உன் கிண்ணற பாடலை கேட்கவும் மாட்டாரு இந்த ஆளு. ஓ, ஆள புரிஞ்சுமே பேசி பழகாத அம்மாளு. அந்த வேலை முடியாம போகவும் மாட்டாரு இந்த ஆளு. கட்டழகுமான கட்டம் இருக்கிற அம்மாளு. கட்டழகு
கூட்டமே வந்தாலும் மன்னர் பயப்பட இந்த ஆளு அதை புரிஞ்சுமே பேசி பழகாத அம்மாளு அந்த வேலை முடியாம போக மாட்டாரு எளிவழக்கான பேச்சுகள் பேசுற அம்மாளு எளிவழக்கான பேச்சுகள் பேசுற அம்மாளு உன் பின்னார போகல கண்டவும் மாட்டாரு இருந்தாலு ஓ அதை புரிஞ்சுமே பேசி பழகாத அம்மாளு அந்த வேலை முடியாம போக மாட்டாரு இருந்தாலு என்னம்மா இப்படி போய் சொல்லுற என்னம்மா இப்படி போய் சொல்லுறேன் பேசாதே மன்னர் மகன் என்ற மகுசில பேசாதே உள்ளே நீ வச்சிருக்குமான கட்டமான குசாதே உள்ளே நீ வச்சிருக்குமான கட்டமான குசாதே தலையில கும்பட்டமானே ஜாதியடி ரெண்டுட்டமானே தலையில கும்பட்டமானே ஜாதியடி ரெண்டுட்டமானே புலியில இருந்து வர நானே கண்டேனே அதை நீ உலகில இருந்து வர நானும் கண்டேனே அதை நீ அதையில பார்க்கல என்பதும் பொய்தானே நுழையல பார்க்கல என்பது பொய்தானே அதை நீ நுழையல பார்க்கல என்பதும் பொய்தானே நானே ஏதோ நானே ஏதோ. பேசும் போய் திருந்த பேசணும் பிறருக்கு பொருந்தியாகணும் ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா பேசும் போய் திருந்த பேசணும் பிறருக்கு அது பொருந்தியாகணும் பேசும் போய் திருந்த பேசணும் பிறருக்கு பொருந்தியாகணும் ஆசைக்கு ஒரு அளவு தாமா இருக்கணும் இதெல்லாம் அறியாத நீயோ என் மாலை ஆசைக்கு ஒரு அளவு தாமா இருக்கணும் ஆசைக்கு ஒரு அளவுதாம இருக்கணும் இதெல்லாம் அறியாத நீயோ என் மனை மறைக்கணும் இதெல்லாம் அறியாத நீயோ என் மனை மறைக்கணும் என்னம்மா இப்படி போய் சொல்ற இடமும் மாநில பேசாதே உள்ளே நீ வச்சிருக்குமான கட்டமான குசாதே 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 அவ்வளவுதான் சொல்ற போதுமா எங்க சிட்டா முடிஞ்சிச்சு ஐயா வேடுவாரு இப்போ அதை பாவம் எல்லாரும் பாய சொல்லிட்டு நிற்கிறாங்க மானுக்குண்டான அடையாளத்தை சொல்லிவிட்டு மானு உண்டா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்பா ஏதாவது அடையாளம் இருக்கா சொல்றேன் எங்கெங்க அடையாளம் இருக்கா அது அப்படியே சொல்லணும் நல்லா பாத்தியா பார்க்கலையா பார்த்துட்டேன் பார்க்கல உள்ள யோத்து போட்டு பார்த்துட்டு வா அடையாளம் சொல்ல தயார் பண்றாரு பாரு நீங்க தானே உள்ள போய் பார்க்க சொன்னீங்க நம்ம அடையாளம் பண்ண தயார் ஆகிறோம்ல உள்ள எப்படி போகலான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு அடையாளத்தை நல்லா பார்த்து சொல்லுப்பா சரியா சரி பாடு காயாத கானகத்தே காயாத கானகத்தே நிதுலாமு நகாரிகையே மேயாதமா அரிகையே காரிகையே அரிகையே காரிகையே மேயாதமா மேயாதமா மேயாதம் மேயாதமா புள்ளி மேவாதமா மேயாதமா தேவும் கானகமடைந்து நறு சந்தனமும் புழுகும் கமலும் நறு சந்தனமும் புழுகும் கமலும் பல பங்கடன் என்று சுணங்கு படந்த புள்ளே யாதமான்
அடித்து துரத்துவேன். அடையாளம் அழகாக சொன்னீரையா, அடையாளம் அழகாக சொன்னீரையா, அடையாளம் அழகாக சொன்னீரையா, சொன்னீரையா, சொன்னீரையா. சூப்பர், தாங்கள் சூப்பர். தேடி வந்தது மானை அல்ல மங்கையைத்தான் என்று புரிந்து கொண்டேன். எதற்காக என்னை தேடி வந்தீர்கள்? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவே நாடு கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. வானிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே வானிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே பாலை குமரியே நீயும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா, ஆசை தீர பேசிடாமல் இன்பம் வளருமா. மனதிலே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நல்ல விடம் எதையுமே தொடாம ஓடுறாரு பாரு. தொடாம ஓடனா கூட பரவாயில்ல, பார்க்காமலே ஓடுறாரு. குடிக்கல போல இருக்கு. அது சரி. அண்ணே வா. யாருமா என்னம்மா வளவிச்சிட்டியா, வளவிச்சிட்டியா நீ? இது எங்க ஆறாவது அண்ணே. யாரு? ஆறாவது அண்ணே. ஆறாவண்ணையா? ஆறாவது அண்ணே. அண்ணே என்ன ரொம்ப மகிழ்ச்சியில பகுமணம் பல்லாக்கில் ஏறுது, என்ன காரணம்? வாடா, ஆறாவது அண்ணா. வா வா. இந்த வேடவருக்கு என்னமோ என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லம்மா, அப்படி இல்லம்மா. ஏன் என்னை திரும்பி கூட பார்க்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டார். திரும்பி பார்க்காம போறாருன்னா உம்மள ஆசை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆமா, அப்படிங்கிறியா? கொஞ்சம் பேசுறேன், ஏமாத்திட்டு போயிருவேன். இந்த ஆளு அப்படி பேசுறாருன்னா உன் மேல ரொம்ப பற்று ரொம்ப வச்சிருக்காரு. அனுபவத்துல பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆமா. இருக்கட்டும், இருந்தாலும் நான் அந்த முருகப்பெருமானை வணங்குகிறேன் இல்லையா? ஏய், தங்கச்சிக்கு கல்யாணம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ
சுவாமி. வள்ளி வள்ளி சுவாமி. வேடனாக வந்து உனக்கு என்ன வேண்டும்? தங்களுக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி, தரத்தில் என முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்தில் எப்படி இருக்க முடியாது என்ற காரணத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தெய்வயான் என்று எனக்கு முதல் கொடுக்க முடியானால் நான் தங்களை வணந்து கொள்கிறேன் சுவாமி. அதுபடியே வள்ளி தெய்வானே என்று உலக மக்கள் அனைவரும் முருகா யோசிச்சு கொடுங்க. மூத்த கொண்டாட்டி தான் முத மரியாதை கொடுக்கணும். ஆமா. இரண்டாம் தாரம் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. கொடுப்பீங்களா மாட்டீங்களா? 2 தேக்கா அப்படி இருக்கு. அவர் தலையை ஆட்டிட்டாரு கொடுப்பேடு. அழகுல மயங்கிட்டாருமா. அது சரி. அப்படி இருந்தார். மாலை மாத்து மாலை மாத்து வேலை முடியுமா? அண்ணா ஏறு மகனே அறிவள யாடு முகமுன்றே. இப்ப தூங்கு நாள் இப்ப மண்டையில் உடச்சிருவேன். இதுவரை நன்றி சொல்லுப்பா. பபுன என்ன மறந்துட்ட? இதுவரையிலும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் ஆசான் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் எனக்கு ஆதரவு அளித்து மென்மேலும் வளர அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து நன்றி கூறி பாராட்டி விளைவிக்கிறேன். நன்றி. அன்புமிக்க நாடக கலை ரசி பொதுமக்களே, இதுவரையில் எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அத்தனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகம் அரங்கேற்ற விழா சிறப்பான முறையில் நடைபெற்று பங்கேற்றிய அன்பு தம்பி ரஜித்குமார் ராஜநடிகர் அவர்களுக்கும் இங்கே இருக்கு சிறப்பான முறையிலே ஒளிபரிக்க அமைத்து கொடுத்த எமது பெரிய ஆடியோ ஸ்டுடியோ உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றக்கூடிய ஆபரேட்டர்களுக்கும் விடிவரை சிறப்பான முறையிலே நமது மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அன்பண்ணா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த எங்களுடைய நாடக ஆசிரியர் அன்புக்குரிய திரையிடத்தை சேர்ந்த எமது டிஎம் பாலமுருகன் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் அதனை இணைந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் நமது எம்எஸ் பாக்கியநாதன் ராஜநடிகர் அவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நாடகத்தை நிறைவு செய்கின்றோம். அன்பு வணக்கம். எப்பொழுது